ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இந்த கருத்தரங்கத்தில் நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நோய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி காசு பணம் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், நோய் இல்லாமல் வாழ முடியுமா? எல்லாத்துக்குமே ஒரு நோய் ஏதாவது ஒரு நாளில், இந்த வாழ்நாளில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க இந்த பூமியில் அப்படிங்கும்போது வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஏதோ ஒரு நோய்க்கு ஆட்பட்டு தான் நம்ம மேலே வரோம். இந்த நோய் அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? கட்டாயமாக நம்மளால் முடியும். இப்போ ஒரு ஜாதகம் ஒருத்தர் நம்மக்கிட்ட பார்க்க வராங்க. இதே ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? எங்கே வாயை காமிங்க, காமிங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து காமிங்கம்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெத்தஸ்கோப்பை நெஞ்சில் வச்சு நம்மளுடைய இதய துடிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. நம்மளுடைய மூச்சு சுவாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பாதிப்புகள், அதுவும் நம்மக்கிட்ட தான் கேட்பாங்க, என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஜோதிடராகிய நாம் என்ன பண்ணுறோம், வெறும் ஜாதகத்தை மட்டும்தான் கொண்டாந்து நீட்டுவாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா வந்துடும் கோவம் நம்ம கிளைண்ட்டுக்கு. உடனே என்ன சொல்லிடுவாங்க, நீங்கள் தான் ஜோசியராச்சே, ஜாதகத்தை கொண்டாந்து காமிச்சா புட்டு புட்டு வைப்பீங்கன்னு ஊருக்குள்ளே சொன்னாங்க, நீங்கள் ஏங்கிட்ட கேட்குறீங்க சொல்கிறாங்களா? ஆனால் நல்லா படிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு 2 நாளாக காய்ச்சல், சளி, முழுங்க முடியல அப்படின்னு எல்லாமே சொல்லிவிட்டு 5 நிமிஷத்தில் மெடிசன் எழுதி வாங்கிட்டு வந்து தருவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட யோசிச்சு சொல்லட்டுமே, ஃபீஸ் கொடுக்குறோம்ல அப்படின்னு சொல்லிட்டுன்னு எதையுமே சொல்ல மாட்டாங்க. வெறும் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு எங்கே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு மீசையை முறுக்கிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. இதுதான் இன்றைக்கி ஜோதிடர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது நோய் வருவதை முன்கூட்டியே நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதை சொல்கிற பாவகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6ஆம் பாவகம், ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6ஆம் பாவகம். அப்போ 6ஆம் பாவகத்தை மட்டுமே வச்சு இந்த நோய் தான் சொல்ல முடியுமா? ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய் எப்போ வரும் அப்படிங்கிறது வெறும் 6ஆம் பாவம். வந்த நோய்க்கு வீரியம் ஜாஸ்தி ஆகிடுமா, அதனால் உயிருக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறது 8ஆம் பாவம். அடுத்து அந்த மருத்துவமனை அளவுக்கு போயிட்டு நம்ம மெடிசன் எடுக்க வேண்டி வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது 12ஆம் பாவம். 6, 8, 12ஆம் பாவங்கள் தொடர்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு இந்த நோயோட வீரியம் எப்படி இருக்கும், அதனால் உயிருக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியும். வெறும் ஃபஸ்ட்டு நோய் அப்படின்னா என்ன நோய் இவருக்கு ஜென்ரலாக வரும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இந்த பாவகம் அப்படின்னு பார்த்தோன்னா 6ஆம் பாவகம். சரி, இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறோம். ஜாதகத்தில் லக்னத்தில் 6ஆம் அதிபதியோ இல்லை 6ஆம் இடத்தில் லக்னாதிபதியோ போய் உட்காந்தா அவங்களுக்கு நிச்சயமாக நோய்கள் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக வரும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி, இப்போ 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அந்த கிரகம் சார்ந்த நோய் வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ராசி கட்டம் அப்படின்னு எடுத்தோன்னா 12 ராசி கட்டம். ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா இன்ன பாகங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் காலபுருஷ தத்துவத்துக்கு மேஷ ராசி முதல் இடம். இதில் பார்த்திங்கன்னா தலை, தலையிலேருந்து ஆரம்பித்து 12ஆம் பாவகமான மீனத்தில் பாதம் முறிக்கும் ஒவ்வொரு அவயங்களை 12 கட்டங்களுக்கும் முக்கியமான அவயங்களை கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களும் அவங்களுடைய திசாபுக்தி காலங்களில் நோயை கொடுக்குறாங்க. அடுத்ததாக 6ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களின் நட்சத்திரங்கள் அல்லது 6ஆம் அதிபதி யாரோ ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவருடைய நட்சத்திர சாரத்தில் அமர்ந்த கிரகங்களும் அவங்களுடைய தசாபுக்தி காலங்களில் நோயை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வச்சு ஒருத்தங்களுக்கு எப்போ நோய் வரும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அடுத்ததாக இந்த நோய் நம்மளுடைய உடலை மட்டும் பாதிப்புக்குமா இல்லை உயிரை பாதிக்குமா? உடலை மட்டும் பாதிக்கணும் அப்படின்னா அது சந்திரனை மட்டும் தொட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் சந்திரனை மட்டும் அந்த பாவகமோ இல்லை அந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திர சாரமோ தொடுது அப்படின்னா, தொடுதல் அப்படின்னா என்னென்னா பார்வை, சேர்க்கை, இந்த மாதிரி எந்த வித ஒரு அமைப்புமே எடுத்துக்கலாம். இதெல்லாம் சந்திரனை மட்டும் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா
ஜஸ்ட் ஒரு 2 நாள். இப்போ எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபீவர் வந்தால் ஒரு 3 நாள் ஃபீவர் இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் கொஞ்சம் மெடிசன் எடுத்தால் சரியாயிடும். ஸோ பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி சந்திரனை மட்டும் தொடும் பொழுது அந்த நோய் வந்து நம்மளை பெரிய அளவு தாக்கங்கள் கொடுக்காது. நம்ம ஒரு 3-4 நாளில் சரியாகி வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் தசா புக்தி அந்தரநாதர்கள் கூட, அதாவது 6ஆம் பாவகம் ஒர்க் ஆகும்போது ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த அந்தரம் கூட நோயை வந்து கொடுக்குது. குரு பார்த்துட்டா இந்த நோய் வந்து சரியாயிடுமா அப்படின்லாம் கேள்விகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் குரு பார்த்துச்சுன்னா குரு பார்க்குற இடத்த என்ன பண்ணும், விருத்தி அடைய செய்யும். அப்போ 6ஆம் பாவகத்தையோ இல்லை 6ல் உட்கார்ந்துருக்கிற ஒரு கிரகத்தையோ கோச்சார குருவோ இல்லை பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற குருவோ பார்த்தாரு அப்படின்னா நோயை வந்து வளர்ச்சி பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ நோய் வந்து வளர்ந்துக்கிட்டே வரதை நம்ம பார்க்கலாம். ஸோ நோய் வந்து தீராது. இங்கே குருவானவர் என்ன பண்ணுவாருன்னா நோயை அபிவிருத்தி பண்ணி விட்டுறாரு. ஸோ குரு புக்திகள், குரு உடைய பார்வை அப்படிங்கும்போது சரி பண்ணிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதையும் வச்சும் நம்ம வந்து நோய் வந்து குணமாகுமா அப்படிங்கிறதுக்கு தனி ரூல். பட் குரு பார்வை மட்டும் நோயை நிவர்த்தி செய்யுமானா கண்டிப்பாக கிடையாது. அதே போல் கோச்சாரம். ஸோ கோச்சாரம் அப்படின்னா நம்ம சந்திரனை வச்சு தான் நம்ம நிறைய சொல்கிறோம். லக்னத்தை வச்சு சொன்னால் ஜாதக பலன். ஸோ லக்ன பாவம், லக்னத்திலேருந்து 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு நோயை நம்மளால் தீர்மானம் பண்ண முடியும். இதுவே கோச்சாரம், இப்போ குரு பயிற்சி நடக்குது, சனி பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது. இதனால நம்மளுக்கு ஏதாவது நோய் வருமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். அடுத்து இந்த வருஷத்தோட எண்டில் வந்து நமக்கு ராகு கேது பயிற்சி இருக்குது. முடிச்சுட்டு கேது பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது கடகராசிக்கு போகிறாரு. இப்போ சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கவங்களுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா தலை சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிறது நம்ம நார்மலாக ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு இயற்கையாகவே தலை சுற்றல் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு. அதே போல் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இன்ஃபெக்ஷன். ஸோ ஒருத்தங்களுக்கு வீட்டில் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா சீக்கிரமாக இவங்களுக்கு வந்துடும். ஸோ இவங்க நல்லாவே இருப்பாங்க, பட் ஆனால் இம்யூன் பவர் சட்டுன்னு குறைஞ்சு அந்த நோய் வந்து இவங்களுக்கு வரத்துக்கு ஒரு சாதகமான வாய்ப்பாக வந்து இவங்களுக்கு அமைஞ்சிரும். அப்போ வந்து கோச்சார ரீதியாக ஒரு ராசி கட்டத்தில் ராகு கேது வரும்போது அவங்க எந்த கிரகத்து மேலே வராங்க அப்படிங்கிறத விட அவங்க எந்த இடத்துக்கு வராங்க, ராகு கேது எந்த ராசிக்கு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய நோய்களை கொடுக்கறதுக்கு அவங்க ஆதிக்கம் வாங்கிக்கிறாங்க. இப்போ கோச்சாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திரன், ஏன்னா சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடியவர். அப்படி பார்க்கும்போது 6ஆம் அதிபதி மீது சந்திரன் பயணம் பண்ணும்போது நோய் வந்து கொடுக்குறாங்க. சந்திரன் 6ஆம் அதிபதி மீது பயணம் பண்ணும்போது முக்கியமாக ஜனனகால ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ சனி பகவான் மீதோ இந்த சந்திரனானவர் பயணம் பண்ணும்போது ஒரு நோய், சின்னதாக ஒரு தலைவலி, ஒரு தொண்டவலி, ஒரு காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரியான அது எந்த ராசியோ அந்த 6ஆம் அதிபதி அந்த 6வது ராசி எந்த ராசியோ அதை பொறுத்து குட்டி குட்டியான ஒரு நோய்கள் அப்படிங்கிறது வருது. ஸோ இது வந்து நம்ம பார்க்கலாம். அதே போல் லக்னம் அல்லது லக்னாதிபதி இருக்கிற இடத்துலையும் கோச்சார ரீதியாக ராகு கேது சனி பகவான் வரும்பொழுது அந்த ஜாதகர் நோய்க்கு ஆட்படுறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே போல் ஜனனகால சந்திரன் மீது கோச்சார ராகு கேது சனி பகவான் குரு பகவான் வரும்பொழுதும் நோய் அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதுங்க. சரி, நோயோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி, ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா நோயை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 8ஆம் இடத்துல வந்து ராகுவோ கேதுவோ நிற்கிறாங்க, திரும்ப கோச்சார ரீதியாகவும் ராகு கேது அந்த இடத்துக்கு வராங்க, இல்லை சனி பகவான் அந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கும்போது நோயோட வீரியத்தை வளர்த்தி விட்டுறாங்க. அப்போ நோய் குறையுமா அப்படின்னா நோயோட தன்மை குறையாது, அதோட வீரியம் ஜாஸ்தியாகி நோய் வளருவதற்கு ஏதுவாக அந்த டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அடுத்தது யாருக்கு வந்து நித்திய ரோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் எடுத்துக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நோயின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ எதுனாலும் இப்போ மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம், இம்யூனிட்டி கம்மியாகி ஒன்று சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், இல்லை கீழே விழுந்துருவாங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை
இந்த மாதிரி அந்த குழந்தைங்க வந்து அனுபவிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஜாதகம் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன முதல் ரூல் தான் லக்னத்தோட 6ஆம் அதிபதி தொடர்பு பட்டிருக்கும். ஸோ லக்னாதிபதி 6ஆம் அதிபதி சேர்க்கை தொடர்பு இதெல்லாமே இல்லைன்னா திரிகோணத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே நோய் வருவதற்கு ஏதுவான ஒரு சூழலை அமைச்சு கொடுத்துருது. அப்போ அதிகமான நோய்கள் வந்து இவங்களுக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அதிகமான நல்ல உணவுகள் கொடுத்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க உணவுகளை கொடுத்தோன்னா இதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு நோயை கொடுக்கும். 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதின்னு பார்த்தோன்னா ஒருத்தங்களுக்கு விபத்து, மாரகத்துக்கு சமமான கண்டத்தையும் கொடுக்கிறது. ஸோ இது வந்து 8ஆம் அதிபதியை வச்சு தான் நம்ம பார்க்கணும், அந்த நோய் உயிருக்கு ஆபத்தாக விளையுமா அப்படிங்கிறத 8ஆம் அதிபதியை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். சரி, இப்போ வந்து ராகு கேது வந்து நடக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ராகு கேது வரும்போது என்ன விதமான பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறோம். சரி, அப்படி வச்சு ராகு கேது கோச்சாரத்தில் என்னென்ன மாதிரியான நோய்களை கொடுப்பார் ஒருத்தங்களுக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? இப்போ ஜாதகம் நல்லா இருக்குது, 6ஆம் பாவத்தை டச் பண்ணவே இல்லை, 6ல் இருக்கக்கூடிய கிரகங்களையும் டச் பண்ணல, நல்ல திசாபுக்திகள் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த கோச்சார ராகு கேதுக்கள் மட்டும் எங்கே நிற்கிது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு சிலருக்கு நோய் வருதா வரலையா. நல்ல திசாபுக்திகள் நடந்தாலும் ஒரு 2 நாள் போய் ஒரு ஜாதகர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு வரக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். ஜாதகம் கொண்டு வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, ஏங்க எங்களோட திசாபுக்திகள் நல்லா தானே இருக்குது, ஏன் வந்து நான் அட்மிட் ஆனேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி பார்க்கும்போது ராகுவோ கேதுவோ கோச்சாரத்தில் எந்த ராசியில் போகிறாரோ அந்த ராசி சுட்டி காட்டும் உறவுகளுக்கும் கூட அந்த நோயானது சில சமயம் வந்துடுது. இப்போ ராகு அப்படிங்கும்போது சிசர், ஸோ கத்திரிக்கோள் கிரகம். இந்த ஜாமக்கோள்லையும் நம்ம ராகு வந்து தொடர்பு படும்போது ஒரு உறுப்பை வெட்டி எடுக்கக்கூடிய அபாயம் வந்து ஏற்பட்டுரும். ஸோ ராகுவை மட்டும் தொட்டுருச்சு அந்த கிரகம் அப்படின்னா. இதே கேதுவை தொட்டுச்சுன்னா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம், பட் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரியான ஒரு நோய் தாக்கம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ராகுவை டச் பண்ணும்போது ஒரு உறுப்பை வெட்டி எடுக்கக்கூடிய சூழலை வந்து சில சமயங்களில் வந்து கொடுத்துட்றாங்க. இதை ஜாமக்கோள் ரொம்ப நல்லாவே சுட்டி காட்டும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பிறப்பு கால சந்திரன் இருக்கார் ஒரு இடத்துல. ஸோ நம்ம ஜாதகம் ஒருத்தங்களே எடுத்துக்கிறோம், ஏதோ ஒரு ராசி, ஈவன் மேஷமோ ரிஷபமோ மிதுனமோ ஏதோ ஒரு ராசி இருக்குது, அங்கே கோச்சார சனி வராரு. ஸோ சந்திரன் மேலே சனி பகவான் நிற்கும் போது நமக்கு இயற்கையாகவே என்ன இருக்குன்னா ஒரு மன அழுத்தம் இருக்கும். ஸோ எதுவுமே இருக்காது வீட்டில், வசதி வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல அன்பு அந்யோன்யமெல்லாம் நல்லாயிருக்கும், குழந்தைங்க கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். பட் எனிவே அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சைட்டி இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், இதெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சந்திரனின் மீது கோச்சார சனி பகவான் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தங்களுக்கு மன அழுத்தம் சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து செவ்வாய், அதாவது பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் ஒருத்தங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே கோச்சார சனி பகவான் அப்படிங்கிறவர் வரும்பொழுது எலும்பு, செவ்வாய் பகவான்னாலே நம்மளுக்கு எலும்பு, அங்கே சனி பகவான் வரும்போது உடஞ்சிருதுங்க. ஸோ எலும்பு அப்படிங்கிறது உடஞ்சி ஃப்ராக்சர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து கொடுத்துருது. சில சமயங்களில் செவ்வாய் ராகு சேர்க்கையுமே ஃப்ராக்சரை ஃபார்ம் பண்ணோம். செவ்வாய் ராகு சேர்க்கை வந்து திரிகோணத்தில் இருக்கும் பொழுதும் ஒருத்தருக்கு வந்து விபத்துக்குள்ளாவார்கள். ஸோ முக்கியமாக அவங்க 8ஆம் பாவத்தில் இருந்தால் கட்டாயமாக அது உயிருக்கு ஆபத்தாக முடிகிறது கூட நிறைய ஒரு வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்றாங்க. பிறப்பு செவ்வாய் மேலே கோச்சார சனி பகவான் அப்படிங்கிறவர் போகும்போது செவ்வாய் இரத்தக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இரத்த சோகை அதிகமாக உண்டாகி அனிமிக் ஆகிறதுக்குமே அந்த ஜாதகருக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாயிடுது. அதே போல் சனி பகவான் செவ்வாய் பகவானுடைய இந்த சேர்க்கை வந்து பார்க்கும்போது உடம்புல கொஞ்சம் உப்பு லெவலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி அதனால் கால் வீக்கம், ஸோ கிட்னி எஃபெக்ட் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளையுமே கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரோ அதுக்கு மேலவே கோச்சார சனி பகவான் அப்படிங்கிறது வந்து எதை டிஃபைன் பண்ணுதுன்னா, இப்போ சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே வருவார் இல்லையா. அப்போ நம்ம ஜாதகத்தில் ஒரு இடத்துல சனி பகவான் இருப்பார். அந்த கோச்சார சனி பகவான் நம்ம பிறப்பு ஜாதக சனி பகவான் மேலே வரும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா கால் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து கொடுக்குறாரு. பாத எரிச்சல், சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி நடக்கும், அங்கே ஜென்ம சனியும் அங்கேயே இருக்கும். ஈவன் சந்திரனுக்கு முன்னாடி இருந்தால் தானே 7.5 சனி. அப்போ பார்த்திங்கன்னா காலில் ஆணி நிறைய பேர்த்துக்கு வரதை நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஜாதகத்தை நிறைய பேர்த்துக்கு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 7.5 சனி நடக்கும்போது காலில் ஆணி, ஸோ விரலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புண்ணு மாதிரி கொஞ்சம் கொப்பளம் மாதிரி வரத்துக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை நாள் அவங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே இருக்காது. பாதம் எரிச்சல்னு சொல்லுவாங்க, புண்ணாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு சுகர் இருந்திருக்கும், அதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாகி அவங்களுக்கு கால் பாதத்தில் ஒரு புண்ணு வரத்துக்கு, அந்த நரம்புகள் வந்து ஒரு மாதிரி தடிச்சு போகிறதுக்கெல்லாமே இந்த காரணம் கோச்சார சனி பகவான் வந்து பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற சனி பகவான். ஸோ 2 பேருமே மீட் பண்ணும்போது இந்த மாதிரியான சில தாக்கங்களுக்கு அந்த ஜாதகரானவர் உட்படுகிறார் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அடுத்தது சுக்கிரன் மேலே, அதாவது நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் மேலே கோச்சார சனி பகவான் வரும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ சுக்கிரன் தான் ஹார்மோன்ஸை வந்து இது பண்ணக்கூடியவர், கட்டுப்படுத்தக்கூடியவர். ஸோ அவர் வந்து சனி பகவான் கோச்சார சனி பகவான் சுக்கிரன் மேலே வரும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸை கொடுத்துட்றாரு. ஸோ பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில பேருக்கு வந்து கர்ப்பப்பை கோளாறு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துட்றாரு. ஸோ பைப்ராய்டு கட்டிகள், நீர்க்கட்டிகள் உருவாவதற்கு நிறைய சான்சஸ். ஸோ ஈவன் சுகருமே வந்து பார்த்தோன்னா கணையத்தில் இன்சுலின் சரியாக சுரக்காதனால வரக்கூடிய நோய் தான் வந்து சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவுமே வந்து பார்க்க போனால் இதுவுமே ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய ஒரு வியாதி தான் இந்த சுகர் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே சொல்லியாக வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக பிறப்பு ஜாதகத்தில் குரு உள்ள இடத்துல வந்து சனி பகவான் வரார் அப்படின்னா இருக்கிறதுலையே பெரிய கோள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது குரு. ரொம்ப கெயின்ட் பிளானட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல வந்து இந்த அவயம், இப்போ குரு நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அது சம்மந்தப்பட்ட அவயங்கள் பெருசாக இருக்கும். ஏன்னா அவர் பெரிய கோள் தானே, அதனால் வந்து அந்த இடம் வந்து பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5லேயோ 6லேயோ ஒருத்தங்களுக்கு இருந்துடுறாங்க அப்படின்னா வயிறு கண்டிப்பாக தொப்பை போட்டுரும் அப்படின்னு சொன்னால் ஆமாம் தொப்பை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஸோ எந்த கட்டத்தில் ஒருத்தங்களுக்கு குரு இருக்காரோ அந்த அவயம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த குரு மேலே கோச்சார சனி பகவான் வரும்போது கல்லீரல், ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற வியாதியெல்லாம் பார்த்தா ஃபேட்டி லிவர் வரத்துக்குன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்தவாறு உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறதுக்கு நம்ம ஜோதிடராகிய நாம் சொல்லும்போது அது கொஞ்சம் சரியாக இருக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனை, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை இந்த குரு இருக்கிற இடத்துல கோச்சார சனி பகவான் வரும்போது கொடுக்குறாரு. அடுத்ததாக பிறப்பு சந்திரன் மேலே கோச்சார குரு, ஏன்னா இப்போ குரு மாற போகிறாரு இல்லையா, ஜூன் 2ஆம் தேதி குரு மாறுறாரு. ஸோ அப்படி மாறும்போது சந்திரன் மேலே குரு வரும்போதும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறவருமே நீர் கிரகம் தான். அப்போ கர்ப்பப்பை கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பிறப்பு சந்திரன் மேலே கோச்சார குரு பகவான் வரும்பொழுதும் இந்த மாதிரியான நோய்களை சில பேர்த்துக்கு கொடுத்துட்றாரு. அதே போல் பிறப்பு செவ்வாய் மீது கோச்சார குரு வரும்போது கொழுப்பு கட்டி, ஏன்னா கட்டி தானே குரு, ஸோ கட்டி அப்படிங்கிறது வருதுனாலே குரு சம்மந்தப்படாமல் வராது. அப்போ வந்து செவ்வாய் மேலே வந்து இந்த குரு பகவான் ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டிகள், ஒரு உடம்புல வந்து கட்டிகள் உருவாவதற்கு உறுதுணையாக நிற்கிறாரு. பிபி, ஏன்னா செவ்வாய் அப்படிங்கும்போது இரத்தக்காரகன், ஸோ பிபி ஜாஸ்தி ஆகிறதுக்கோ கம்மியாகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் வந்து அந்த சமயங்களில் இருக்கும். ஸோ இதையும் நம்ம அந்த கிளைண்ட்டுக்கு சொல்லும் பொழுது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதே போல் பிறப்பு ராகு, அதாவது நம்ம ஜாதகத்தில் ராகு எங்கே நிற்கிறாரோ அங்கே கோச்சார குரு பகவான் வரும்போது சர்ஜரி, ஏன்னா பிளாஸ்டிக் சர்ஜரியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தான். இல்லைனா செயற்கையான உறுப்புகள் பொருத்துவது. ஸோ இதுவுமே இப்போ பார்த்திங்கன்னா பல் வந்து விழுந்திருக்கும், அவங்களுக்கெல்லாம் பல் செட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக பண்ணி அவங்கவுங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேஜுக்கு தகுந்தவாறு வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராகு மேலே குரு வரும்போது நடக்கும். ஏன்னா ராகுனாலே நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் உடையிறது. ஸோ பல் வந்து உடஞ்சிருக்கும், அப்படி பார்க்கும்போது நம்ம மாற்றலாமே, பல் வந்து செயற்கை பல் பொருத்திக்கலாம், தங்கப்பல் பொருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கே தோணும். அந்த டைமில் போய் கரெக்டாக ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லலாம், தென் ஆர்டிஃபிஷியலாக ஒரு உறுப்பை வந்து வைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே போல் பிறப்பு சனி பகவான் மேலே கோச்சார குரு வரும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி, ஏன்னா சனி பகவான் அப்படிங்கும்போது கழிவு நீக்க உறுப்புகள் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியவர், கால் பாதங்களை குறிக்கக்கூடியவர். அங்கே கோச்சார குரு வரும்போது கிட்னி டேமேஜை வந்து கொடுத்துட்றாருங்க. ஸோ இது கொஞ்சம் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. சில சமயங்களில் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற தசா புக்திகளுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகர் கோமா ஸ்டேஜுக்குமே போயிடுறாரு. ஸோ இதையுமே நம்ம ஜாதகத்தை கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே அவங்களுக்கு சொல்லி அவங்களுடைய உடல் நலத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத மாதிரி நம்ம சொல்ல முடியும். சரி, இப்போ
நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோச்சார ரீதியாக என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கிறத ஓரளவுக்கு பார்த்தோம். சும்மா ஒரு ஜென்ரலாக பார்த்துருக்கோம். வயசானவங்க எல்லாத்துக்குமே என்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சுன்னா கண் மதப்புன்னு தெரியுது, ஸோ பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு என்ன பாவகங்கள் பார்க்குறது அப்படின்னா, லக்ன பாவகம், லக்னத்துக்கு 2ஆம் பாவகம், 12ஆம் பாவகம். ஸோ 1, 2, 12ஆம் பாவகங்கள் தான் ஒருத்தருக்கு கண் நோய் வருமா வராதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய பாவகங்கள். ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஏன்னா கண்ணை ஒளி தானே, ஸோ அதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ சூரியன், சந்திரன் ஒளி கிரகங்கள், கூட சுக்கிரனுமே ஒளி கிரகம். ஏன்னா விடிவெள்ளின்னு சொல்கிறோம். எர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா கிழக்கில் உதிக்கக்கூடிய அந்த ஒரு பிளானட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் சுக்கிரனை டெய்லி இப்போ தான் நினச்சது நடக்கும். ஸோ இதுவும் ஒரு சின்ன டிப்ஸு. சூரியன், சந்திரன், சுக்கிரன், ஸோ இவங்களுமே பார்த்திங்கன்னா கண் நோய் கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வலது கண் சூரியன் அப்படின்னும் இடது கண் சந்திரன் அப்படின்னும் எடுத்துக்கிறோம். கிளைகோமா அப்படின்னு சொல்லிலாம் இப்போ ஒரு ஆப்தமாலஜிஸ்ட்டை போனீங்கன்னா கிளைகோமான்னு சொல்லிலாம் எழுதி போட்டிருப்பாங்க. கண்ணில் அந்த அழுத்தம் ஜாஸ்தியாகி கண் நீர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கண்ணில் நீர் நிரம்பி இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திரன் லக்னம் 2, 12ஆம் பாவகங்களில் சம்மந்தப்பட்டிரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு, அதுவும் நீர் ராசியில் இருக்கும் பொழுது கண்ணில் அழுத்தம், அதாவது கிளைகோமா அப்படிங்கிற அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதில் அழுத்தமும் ஜாஸ்தி இருக்குது அப்படிம்பாங்க. கண் அழுத்தம், பிபி கண்ணில் ஜாஸ்தி இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த லக்ன பாவகம் 2, 12ஆம் இடத்துல சந்திரனுடைய செவ்வாய் தொடர்பு படும் பொழுது நமக்கு கண்ணில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தில் ஒரு வித்தியாசம் அதனால் சில நோய்கள் அப்படிங்கிறது உருவாகிறத பார்க்க முடியும். இதில் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கண் நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிட்ட பார்வை, தூர பார்வை, ஸோ ஷார்ட் சைட்டு, லாங் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சூரியன் 1, 2, 12ஆம் பாவகங்களோட தொடர்பு பட்டு அதனுடைய தசா புக்தி அந்தர காலங்களில் பார்த்திங்கன்னா கிட்ட பார்வை, தூர பார்வையை உருவாக்குது. ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்க பிள்ளைங்க அதிகமாக ஃபோன், டிவிலாம் பார்க்குறதில்ல, எல்லாருமே ஃபோன் தான் பார்க்குறாங்க. ஸோ ஃபோனில் அதிகமாக பார்த்து கண் அப்படிங்கிறது பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு ஜாதகத்துலேயுமே லக்னம் 2ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிட்ட பார்வை, தூர பார்வையினால் கண்ணில் கண்ணாடி அணியக்கூடிய ஒரு சூழலையும் இந்த கிரகங்கள் உருவாக்கி விடுகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது காது நோய் யாருக்கு வரும்? ஸோ அடுத்தது காது வலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ காது வலிக்குது அப்படின்னா நம்ம என்ன பாவகத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 3, 11ஆம் பாவகம். 3, 11ஆம் பாகத்தை பார்க்கும்போது நமக்கு காது அப்படிங்கிறத வலி இருக்குமா, காதுனால் ஒருத்தங்களுக்கு நோய் வருமா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இதுக்கு கிரகங்கள் ரீதியாக எந்த கிரகங்களை பார்த்தா தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது, குருவும் கேதுவும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காதில் வரக்கூடிய அந்த அழுக்கு, ஸோ நம்ம பட்ஸ்லாம் வச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா கேது தான். ஸோ குருவும் கேதுவும் 3, 11 பாவகத்தோடு தொடர்பு படும் பொழுது அது ஒரு நோயாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் காது வலி, காதில் தண்ணி வர்றது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரும். இது குழந்தைங்களுக்குமே வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்து ஒரு முன்னெச்சரிக்கையாக கொடுக்கும்போது அந்த ஜாதகர் அதனால் ஒரு நலன் அப்படிங்கிறத அடைய முடியும். தொண்டை வலி யாருக்கு ஜாஸ்தி வரும்? ஏன்னா பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு குழந்தைகள் நல மருத்துவர்கிட்ட போனோம் அப்படின்னா, காது வலிக்குது, கண் தெரியல சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிற குழந்தைங்க ஜாஸ்தி. அடுத்து தொண்டை வலிக்குது, அதனால் காய்ச்சல், சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு போகிற குழந்தைங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அப்போ தொண்டை ஒரு குழந்தைக்கு பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு 3ஆம் பாவகத்தை எடுக்கணும். ஸோ 3ஆம் பாவகம் குரல்னாவே நமக்கு சந்திரன், ஸோ நாக்குன்னா நம்மளுக்கு புதன், சந்திரன் அப்படிங்கிற வாய்ஸ், நம்ம பேசக்கூடிய அந்த ஒலி எல்லாமே பார்த்திங்கன்னா சந்திரன். தொண்டை அப்படிங்கும்போது சுக்கிரனை கூட எடுக்கிறோம். புதன் சுக்கிரன் இணைவு 6, 3 பாவகங்களோட தொடர்பு படும் பொழுது
ஒருத்தங்களுக்கு வந்து தொண்டை சார்ந்த வலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புண்டு. ஸோ ஒருத்தங்களுக்கு தொண்டை வலி வந்துச்சுன்னா ஒரு 10 நாள் ஆனால் கூட குறையாது. அவங்களும் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு குறையவே குறையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவகத்தோட 3ஆம் பாவகமும் தொடர்பு பட்டு அதில் இந்த புதனும் சுக்கிரனும் தொடர்பு பட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மெடிசன் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அந்த தொண்டை வலி குணமாகறதுக்குங்க. சரி, அப்புறம் நம்மக்கிட்ட எதுக்காக அதிகமாக ஜாதகம் பார்க்க வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து சரியாக பேசலை அப்படிம்பாங்க. ஸோ ஒரு குழந்த அதிகமாக பேச ஆரம்பிக்க மாட்டேங்கிறான், 1 இயர் ஆயிடுச்சு, இல்லை ஒரு 1.5 வயசு ஆயிடுச்சுங்க, என் குழந்தை வந்து பேசுனா என்னை பார்க்குறான் ஆனால் திருப்ப பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களை வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியும். எந்த குழந்தையோட ஜாதகத்தில் 2ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த குழந்தைக்கு பேச்சு சிறிது தாமதமாக வரும். ஸோ 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திரனும் புதனும் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருந்தாலும், 2ஆம் பாவகத்தில் கேது பகவான் இருந்தாலும், இல்லைன்னா 2ஆம் பாவகத்தில் சந்திரனோட கேது பகவான் இணைஞ்சிருந்தாலும், 2ஆம் பாவகத்தில் புதனோடைய கேது பகவான் இணைஞ்சிருந்தாலும் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாகத்தான் பேசும். இதை வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிடலாம். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க வீணாக கஷ்டப்படுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு ஹோப் அப்படிங்கிறது வருங்க. 6ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி தொடர்பு, இல்லை 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தொடர்பு, சந்திரன் சனி பகவான் ராகு பகவான் தொடர்பு, இதெல்லாம் சில சமயங்களில் ஒரு சில குழந்தை வாய் பேச முடியாத ஒரு சூழ்நிலையை கூட உருவாக்கிறது அப்படின்னா அது மிக இல்லை. அதே போல் சந்திரன் புதன் அப்படிங்கிற 2 கிரகங்களை பார்க்கும்போது நடுவில் கேது பகவான் இருந்தாலும் அந்த குழந்தை வாய் பேச ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதே போல் சந்திரனும் புதனும் ரொம்ப டிகிரி வைஸில் பக்கமாக இருக்கும்போது 23 டிகிரி 24 டிகிரின்னு ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கும் பொழுதும் ஒரு குழந்தை வந்து வாய் பேச முடியாத சூழலுக்கு ஆளாகுது அப்படிங்கிறத நம்ம ஜாதகங்களில் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பற்கள். ஸோ யாருக்கு பற்கள் சார்ந்த ஒரு நோய் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பாவகங்கள் ரீதியாக பார்க்கும்போது 2 7ஆம் பாவகம் வந்து பார்த்திங்கன்னா பற்கள் சார்ந்த நோய்களை கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ வந்து 2ஆம் அதிபதி கூட செவ்வாய் சனி பகவான் தொடர்போ, இல்லை 2ஆம் அதிபதியே செவ்வாயாகி அவர் கூட சனி பகவான் இருக்கும்போதோ, இல்லை 2ல் செவ்வாயோட ராகு பகவான் தொடர்பு படும்போதோ பார்த்திங்கன்னா அந்த குழந்தை கீழே விழுந்து பல்ல உடச்சிக்கும். சரிங்களா? அப்போ வந்து பல் உடஞ்சி அதனால் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். இல்லைனா பல் வந்து பார்த்திங்கன்னா சீராக இருக்காத ஒரு சூழ்நிலையுமே இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு பல் ரொம்ப சீராக இருக்கும், ஆனால் பல் விழுந்து முளைச்ச வாட்டியுமே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பல் சீராக இருக்காது. காரணம் 2ஆம் அதிபதி கேதுவோட தொடர்பு பட்டிருப்பார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பல் சீராக இல்லாத ஒரு சூழ்நிலையை இண்டிகேட் பண்ணி காமிக்கும். ராகு பகவான் இருக்காருன்னா பல் வந்து உடஞ்சிருங்க. கேது பகவான் சம்மந்தப்படுறாரு இந்த 2ஆம் பாவகத்தோட செவ்வாய் சனி பகவானோட அப்படின்னா அந்த குழந்தைக்கு பல் கட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து பல் வந்து பிடுங்க மாட்டாங்க. பிடுங்கிறதுனா நம்ம முதலே சொன்ன மாதிரி ராகு பகவான் தொடர்பு பட்டாலொழிய எந்த உறுப்பையுமே நம்ம வெட்டி அகற்ற மாட்டோம். ஆனால் கேது பகவான் தொடர்பு படும்போது பற்கள் அப்படிங்கிற வரிசையில் பார்க்கும்போது பல் கட்டியிருப்பாங்க. சில பேர்த்துக்கு வந்து பல் கொஞ்சம் ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக இருக்கும்போது பல் கட்டியிருப்பாங்க. ஸோ அப்புறம் ஒரே வரிசையில் அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 மாதமோ 4 மாதமோ பல்லை கட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் தொடர்பு படும்போது அவங்க பல் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க. கட்டாகிறது அப்படிங்கிறது ராகு, பல்ல கட்டுறது அப்படிங்கிறது கேது. அடுத்ததாக சனி பகவான் வந்து 2-7 டைரெக்டாக தொடர்பு படும் பொழுதும் அவங்களுடைய தசாபுக்தி காலங்களில் பல் சார்ந்த நோய்களை வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததாக அதிகமாக வரக்கூடிய நோய் அப்படின்னா இப்போ தைராய்டு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அதிகமான வயசானவங்களுக்கு கூட இன்றைக்கெல்லாம் தைராய்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ தைராய்டு வருமா ஒருத்தங்களுக்கு அப்படிங்கிறத எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னா 2 8ஆம் பாவகங்கள். ஸோ 8ஆம் பாவகம் காலபுருஷனத்துக்கு 8ஆம் வீடே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக வீடு. ஸோ மர்ம உறுப்புகள் மறைவிட ஸ்தானங்களில் உள்ள உறுப்புகள் இதெல்லாமே அந்த 8ஆம் பாவத்தை தான் குறிக்குது. அதனால் 2 8 பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய நோயாகட்டும், இல்லை தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும், தைராய்டுமே உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அப்போ 2 8ஆம் பாவகங்கள் எப்போ ஒருத்தங்களுக்கு
கொஞ்சம் கெட்டு போகுதோ அந்த சமயத்தில் ஒருத்தங்களுக்கு தைராய்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அந்த சந்திரனோ சுக்கிரனோ நீர் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம் இதில் இருக்கும்போதும் கட்டாயமாக அந்த ஜாதகருக்கு தைராய்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதுவுமே நம்ம வந்து சொல்லலாம். யாருக்கு ஒருத்தருக்கு 2ஆம் அதிபதி 6லேயும் 6ஆம் அதிபதி 2லேயும் இருந்து அவங்க இருக்கக்கூடிய வீடு நீர் ராசியாகவும் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக தைராய்டு நோய் வருவதற்கு 99% வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம நிறைய ஜாதகங்களில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரூல் வந்து கண்டிப்பாக அப்ளை ஆகுங்க. அடுத்தது வந்து அதிகமாக ஒரு பிரச்சனை அப்படின்னு வரக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனை குடல் சார்ந்த நோய், வயிறு சார்ந்த நோய். ஸோ இதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ வயிறு அப்படின்னு குறிக்கக்கூடிய பாவகம் 5, 6ஆம் பாவகம், மேல் வயிறு 5ஆம் பாவகம், அடிவயிறு 6ஆம் பாவகங்க. இதோட 8 சம்மந்தப்படும் போது குடலையும் சேர்ந்து அந்த பிரச்சனை பாதிக்க செய்யுது. ஓகேங்களா? அப்போ குருவும் சந்திரனும் ஒருத்தங்களுக்கு கெடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ குருவோ சந்திரனோ அஷ்டமாதிபதியோட தொடர்போ இல்லை பாதகாதிபதி தொடர்போ இல்லை ரோகாதிபதி தொடர்போ ஏற்பட்டு 5, 6, 8ஆம் பாவகங்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயிறு சார்ந்த அல்சர் பிரச்சனையோ இல்லை குடல் இறக்கம், குடல் சார்ந்த பிரச்சனைகள், ஹெரினியா போன்ற நோய்களை கொடுக்கறதற்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதில் குடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5ஆம் இடம் அப்படிங்கிறது பெருங்குடல், 6ஆம் இடம் அப்படிங்கிறது சிறுங்குடல், 8ஆம் இடம் அப்படிங்கும்போது அது மலக்குடலுங்க. நம்ம எப்படி மேல் வயிறு அடிவயிறுன்னு சொன்னோமோ அதே போல் 5, 6, 8 குடலுக்குமே பொருந்தது. செரிமானம் நல்லா ஆச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. செரிமானம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். ஏன்னா குரு தான் நம்மளுக்கு செரிமான சக்தி. குரு நல்லா இருந்துட்டாருன்னா செரிமானம் நல்லாயிருக்கும். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு நல்லா இருக்காது. வயிறுக்குமே நமக்கு அதிகாரம் எடுக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். ஸோ இதில் 5, 6 தொடர்பு யாருக்கு இருக்கும்? ஏன்னா 6ஆம் பாவகம் தானே நோயை குடிக்கக்கூடிய பாவகம். அப்போ வந்து 5ஆம் பாவகத்தோட யார் ஒருத்தருக்கு 6ஆம் பாவகம் தொடர்பு படுதோ அவங்களுக்கு அல்சர் நோய் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் அந்த 5ஆம் பாவகம் நெருப்பு வீடுகளான மேஷம், சிம்மம், தனுசு வீடாக இருந்துருச்சு அப்படின்னா அதில் கட்டாயமாக அவங்களுக்கு அதிகமாக காரம், ஸ்பைசி சாப்பிட்டனால வரக்கூடிய அல்சர் அப்படிங்கிறது அதிகமாக வரதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குரு, ராகு, கேது. ஸோ இவங்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து கோச்சார குரு, ராகு, கேது மேலே வரும்போது நமக்கு கல்லீரல் சார்ந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனைகளை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். 6ஆம் இடத்துல குரு இருந்தால் ஃபேட்டி லிவர் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் 6ஆம் இடம் நீர் ராசியாகி அதில் குரு இருந்தால் ஒருத்தங்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு, பைப்ராய்டு கட்டி, நீர் கட்டி வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. 6ஆம் வீட்டில் குரு சம்மந்தப்பட்டு ஒரு கிரகம் நிற்கும்போது, அதாவது குருவோடைய நட்சத்திர சாரத்தில் ஒரு கிரகம் நின்றுச்சு அப்படின்னாலும் அந்த கிரகத்தோட தசாபுக்திகள் ஏதாவது நடக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஃபேட்டி லிவர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே போல் 5, 6 சேர்க்கை, பார்வை இதெல்லாம் இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க. அதே போல் லாஸ்ட்டு வீக்கில் வந்து ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்திலே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கேது இணைவு, அந்த சூரிய பகவானுடைய தசாவே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு தலை சார்ந்த நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதில் கோச்சார ரீதியாக ராகு தொடர்பு படும் பொழுது அவங்களுக்கு தலையில் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கும் வாய்ப்புண்டு, மூளை சார்ந்த நோய் வருவதற்கும் வாய்ப்புண்டு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ சூரியன் கேது யார் ஒருத்தருக்கு லக்னமாக இருக்கோ, ஏன்னா லக்னம் தான் தலையை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் சூரியன் கேது இருக்குது, அவங்களுடைய தசாபுக்திகள் வாழ்க்கையில் வருது அப்படின்னா கண்டிப்பாக தலை சார்ந்து கவனமாக இருக்கணும். இல்லைனா தலையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோ தலை சார்ந்து ஒரு பெருசாக ஒரு நோய் வருவதற்கோ அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அந்த தசாபுக்தி காலங்களில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகமாக ஆஸ்பத்திரிக்கு போகிறது வந்து குழந்தை.
ஸோ பேபி இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அதிகமாக ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அப்போ வந்து ஒரு கணவன் மனைவி, இப்போது என்னுடைய குருநாதர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகத்தோடைய ஆட்படுதுங்க. ஸோ ஒவ்வொரு கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு வராங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகம் வந்து அதை ஆண்டு வரும் ஒரு சூழல். ஸோ முதல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆணுடைய உயிரணுவும் பெண்ணுடைய சுக்கிலமும் இணைந்து ஒரு மெட்டபாலிக் சேஞ்ச் நடந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரு அப்படிங்கிறது உருவாகுது. அந்த முதல் மாதத்திற்கு வந்து சுக்கிர பகவானானவர் அதிபதி ஆகிறார். ஸோ அந்த ஃபஸ்ட்டு மாதத்தை சுக்கிரன் தான் அந்த கருவை ஆட்சி செய்கிறாரு. அடுத்ததாக 2ஆம் மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் ஒரு பிண்டம், ஸோ ஒரு கொலன்னு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த உடம்பு அப்படிங்கிறது அப்போ தான் ஒரு பிண்டம் போல் உருவாகும் அந்த செகண்ட் மந்தில். ஸோ இதை வந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த கிரகம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது செவ்வாய் பகவான். ஸோ ஒரு கரு ஒரு தாயோட வயிற்றில் இருக்கும்போது 2ஆம் மாதத்தை செவ்வாய் பகவானானவர் ஆட்சி செய்கிறாரு. 3ஆம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேபிக்கு கை கால்கள் உருவாகக்கூடிய ஒரு மாதம். ஸோ இதுக்கு வந்து அதிபதியாக குரு பகவான் வராரு. ஸோ 3ஆம் மாதத்தை வந்து குரு அந்த கருவை வந்து நிர்வகிக்கும் பொறுப்பை வந்து குரு எடுத்துக்கிறாரு. 4ஆம் மாதத்தில் எலும்பும் தசையும் உருவாகுது. அப்போ வந்து அதுக்கான அதிகாரத்தை சூரியன் எடுத்துக்கிறாரு. அடுத்து 5ஆம் மாதம் தோல் உருவாகும். அந்த கருவை சுற்றி மெல்லிஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ தோல் அப்படின்னா சந்திரன். 5ஆம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் அந்த 5ஆம் மாதம் அந்த கருவை வந்து ஆட்சி செய்கிறாரு. அடுத்ததாக 6வது மாதம் முடி நகம் இந்த மாதிரி கழிவுகள் எந்தெந்த உறுப்புகளெல்லாம் நம்மளுக்கு வெளிவருமோ, ஸோ இப்போ முடின்னு வந்து பார்த்திங்கன்னா வியர்வை வெளியேறக்கூடிய இடம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கழிவு நீக்க உறுப்புகள் நகமாகட்டும் முடியாகட்டும் இதெல்லாமே உருவாகக்கூடிய அந்த மந்த் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கருவுக்கு 6வது மாதம். அப்போ அதுக்கு அதிகாரம் எடுத்துக்கக்கூடியவர் வந்து சனி பகவான். ஸோ 6வது மாதம் ஒரு கருவை அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து சனி பகவானுக்கு போகுது. அடுத்ததாக 7வது மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கரு அப்படின்னு சொல்லும் பொழுது உயிர் சக்தி ஒரு ஜீவன் அப்படிங்கிறது வந்து இயங்க ஆரம்பிச்சிருது. ஸோ ஆல்ரெடி ஒரு ஜீவன் வந்து இயங்கிட்டு இருக்கும், பட் முழுமையாக ஒரு சுவாசம் கிடைக்கக்கூடிய ஒரு உடம்பு மாதிரி உருவாகி ஒரு ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு அந்த குழந்தை வந்து ஒரு சுவாசம் கிடைத்து ஜீவன் இயங்க ஆரம்பிப்பது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த 7-8ஆம் மாதங்களில். ஸோ இதுக்கு அதிபதியாக புதன் பகவான் அப்படிங்கிறவர் வராரு. ஸோ 9ஆம் மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது திரும்ப சுக்கிரன் அதிகாரம் எடுக்கிறாரு. 10ஆம் மாதம் ஒரு குழந்தை பூமியை வந்தடைய ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகி அந்த குழந்தை வந்து பூமியை தொடுதுங்க. ஸோ இந்த மாதிரி வயிற்றில் இருக்கும் பொழுதே ஒரு கருவானதை 9 கிரகங்களும் 9 மாதம் ஆட்சி செய்து தான் ஒரு குழந்தையானது பிறக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். எத்தனை பேர்த்துக்கு வந்து நார்மலாக இயற்கையாக கர்ப்பம் அப்படிங்கிறது இன்றைக்கி தரிக்கக்கூடிய சூழல் இருக்குன்னா, நிறைய பேர்த்துக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். நம்மக்கிட்ட வரக்கூடிய நிறைய ஜாதகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு குழந்தை இருக்குமா, குழந்தை எப்போ கிடைக்கும், கல்யாணமாகி 4-5 வருஷம் ஆச்சு, 6-7 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுமே உண்டு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு IVF ட்ரீட்மெண்ட் போகலாமா, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து யாருக்கு ஒருத்தருக்கு பிறப்பு குரு மேலே கோச்சார ராகுவோ கேதுவோ வராங்களோ அந்த டைமில் IVF எடுக்க சொன்னால் அப்போ நமக்கு ஃபார்ம் ஆகிற அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதாவது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அந்த டைமில் ஃபெயிலியர் ஆகாது. ஸோ அந்த டைமில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து நமக்கு டெஸ்ட் டியூப் பேபியாக இருக்கும், பட் அந்த சிகிச்சை வந்து ஃபெயிலியர் ஆகாது, குழந்தை அப்படிங்கிறது சீக்கிரமாக கிடச்சிரும். அதே போல் ஜாதகத்தில் ராகு கேது இருக்கிற இடத்துல கோச்சார குரு பகவான் சந்திக்கும் போதும் நமக்கு வந்து ஒரு IVFல ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு, அதாவது IVFல எடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதை வச்சு அவங்க எப்போ அந்த செயற்கை முறை கருத்தரித்தலுக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்மளால் ஒரு ஜோதிடராக நம்ம வந்து அவங்களுக்கு வழிகாட்டி ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்கிறதுக்கு ஏதுவாக நம்ம இருக்க முடியும். அதே போல் இன்றைக்கி திருமண பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய அமைப்பு. சர்க்கரை நோய் வந்துட்டு அடுத்தது நம்ம எங்கே போகிறோம், உடனே ஒரு 4-5 வருஷம் சர்க்கரைக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்சுலின் போடக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறமேட்டு காலில் ஒரு லைட்டாக சின்ன புண்ணு மாதிரி வரும், அப்புறம் கால் எடுக்கணும்பாங்க, விரல் எடுக்கணும்பாங்க, இந்த மாதிரி வெட்டி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஜாதகத்திலேயே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக
பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான். ஸோ காலில் இருக்கக்கூடிய சதை பொதுவாகவே அந்த ஃப்ளஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா குரு பகவான். ஸோ காலில் ஒருத்தங்களுக்கு சதை மட்டும் பாதிக்கப்படுதுன்னா குரு பகவான் அந்த சமயத்தில் கெட்டு போயிருப்பார். ராகு கேதுக்கள் மேலே கோச்சார குரு பகவான் வரும்போது அந்த ஜாதகருக்கு காலில் இருக்கக்கூடிய சதையினால் ஒரு நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதாவது சுகர் இருக்கிறவங்களுக்கு இது. அதே போல் யாருக்கு காலில் புண்ணு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு கோச்சார ரீதியாக சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு மேலே ராகு கேது வரும்போது, ஸோ குரு இருக்கிற இடத்துக்கு மேலே வரும்போது சதை பாதிக்கப்படுது. ராகு கேது இருக்கிற இடத்துக்கு மேலே சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் வரும்பொழுது தோளுடைய நிறம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மாறுது. நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறது. தோல் வந்து தடித்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். ஸோ இது மாதிரி தெரிய ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது மேலே சுக்கிரன் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் யாருக்கு வந்து விரல் எடுப்பாங்க, சனி பகவான் இருக்கிறாரு அந்த இடத்துக்கு மேலே கோச்சார ராகு கேது பகவான் வரும்போது அவங்களுக்கு காலில் ஒரு புண், ஆழமான ஒரு புண் ஏற்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சில பேர்த்துக்கு பாதிப்புகள், நோயுடைய வீரியம் ஜாஸ்தியாகி விரலை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குமே அந்த ஜாதகர் அப்படிங்கிறவர் ஆட்பட்டுறாரு. இதையெல்லாம் நம்மளால் முதல்லையே சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருடைய ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி செய்து பார்த்து இந்த டைமில் அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை கொடுத்து மெடிசனையும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்க சொன்னோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டிப்ஸு, சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுனானி மருத்துவம், ஸோ எந்த ஒரு நோய் இருக்குது அப்படின்னாலும் சூரியன் சாரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து யுனானி மருத்துவம் எடுக்கும்போது சீக்கிரமாக அந்த நோயோடைய தன்மை குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான மருத்துவம் எடுக்கும்போது சீக்கிரமாக குணமாகும் அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும். சில பேர்த்துக்கு வந்து ஹோமியோ எடுத்தால் சரியாகும், சில பேர்த்துக்கு சித்தா எடுத்தால் சரியாகும், சில பேர்த்துக்கு ஆங்கில மருந்துகள் எடுத்தால் சரியாகும். இந்த மாதிரி எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அவங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிறதையும் நம்மளால் ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில நோய்களை தான் நம்ம வந்து இப்போது இந்த கருத்தரங்களை நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இன்னும் விரிவான விளக்கங்கள் அடுத்தடுத்த நிகழ்வில் வரும். என்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட கலையரசி திருமதி ரேவதி பிரபாகரன். ஊர் வந்து பார்த்திங்கன்னா கோவையிலையும் பார்க்குறோம், சேலம்லேயும் பார்க்குறோம். என்னுடைய தொடர்பு கொள்ளணும் என்ன அப்படின்னா என்னுடைய தொடர்பு எண் 9688442249. ஸோ இந்த எண்ணில் என்னை கூப்பிட்டு என்னை வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னை தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த திரிசக்தி ஜோதிட ஆய்வகத்தில் மாதாந்த கருத்தரங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக என்னை அழைத்த வையாபுரி ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்துக்கொண்டு ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து உரையை முடித்துக்கொள்கிறேன், நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவ ஜோதிடத்தை பற்றி நமக்கெல்லாம் மிக தெளிவாக எடுத்துக்கூறிய ரேவதி பிரபாகரன் அம்மா அவர்களுக்கு கோகிலாவாணி மேடம் சிறப்பு செய்வார்கள்.